தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் 91 சங்கீதம் 14 வசனத்திலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை. ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் அடிமையாக இருக்கலாம், குடும்பத்தில் வேற யாராவது அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது அவர்கள் வாஞ்சியோடு விருப்பத்தோடு கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் யார் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கும்போது அவர் விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை தேடுவோம், அவர் மீது வாஞ்சியோடு இருப்போம், அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வோம், உயர்வுகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா.